ஹாய் ஹலோ வணக்கம். வீட்டுக்கு முன்னாடி இருந்த பெரிய மல்லி செடி இப்போது சீசன் முடிஞ்சு போச்சு, பூக்களும் ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் அதை கவாத்து பண்ணி விட்டுட்டேன். அதிலிருந்து கொண்டு வந்த கொஞ்சம் கிளைகளை வச்சு மறுபடியும் புதிய செடிகளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் சின்ன கட்டிங்கிலிருந்து ஒரு பெரிய செடியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கொண்டு வந்த கிளைகளை கீழ்ப்பகுதியில் இருக்கிற இலைகளை மட்டும் அகற்றி விடலாம். இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சோ அப்படி இல்லைன்னா உங்கள் கைகளாலேயோ அந்த இலைகளெல்லாம் உருவி எடுத்துடுங்க. ஏன்னா அந்த பகுதி நம்ம மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கிறதுனால அந்த பகுதியில் இலைகள் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் இப்போது கீழ்ப்பகுதியில் இருக்கிற இலையை எல்லாத்தையுமே கட் பண்ணி உருவி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் நான் இலையெல்லாம் உருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போது இந்த குச்சிகளை நம்ம எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் இப்போ தொட்டியில் டைரெக்டாக வைக்க போகிறதில்ல. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், டப்பா அந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கங்க. 1-2 கட்டிங் இருந்தால் பரவாயில்ல, 13 கட்டிங் இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் தொட்டி தேட முடியாதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ், வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா எடுத்துக்கிட்டேன். கீழே ஃபஸ்ட்டு ட்ரைன் ஹோல் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்துக்கும் போட்டு வச்சாச்சு. வாட்டர் பாட்டிலெலாம் கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாக்கெல்லாம் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மண் கலவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தொழு உரம், மக்கின சாணம், காய்கறி இதெல்லாம் போட்ட தொழு உரமும் 2 பாகமும், 1 பாகம் கொக்கோ பீட்டும் 2 பாகம் தோட்ட மணலும் எடுத்திருக்கேன். அதாவது 1:2:2, 2 பாகம் தொழு உரம், 2 பாகம் தோட்ட மணல், 1 பாகம் கொக்கோ பீட். இது 3ஐயும் நல்லா கலந்து பாருங்கள். நல்லா மண் கலவை ரெடி ஆகிடுச்சு. மண் நல்லா ஈரமாக இருக்குது. ஏன்னா மழை காலங்கிறதுனால தோட்ட மணல் கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு. நல்லா மண் உதிரி விதியாக இருக்குது. இதில் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. மக்கின மாட்டு உரம், காய்கறி கழிவு எல்லாம் சேர்ந்ததுனால நல்ல சத்தான மணல் தான். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு நான் நிரப்பி விட்டுடுறேன். மண் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே அழுத்தி வச்சு டப்பாக்குள்ளே போட்டு நிரப்பி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டப்பாக்களையும் நான் மண் போட்டு நிரப்பி வச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்டிங்கை இந்த டப்பாக்குள்ளே நட்டு வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக 40 டிகிரி சாய்வாக இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. மண் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால குழியெல்லாம் தோண்டணும்னு அவசியமே கிடையாது. சும்மா அப்படி சொருகி விட்டாலே ஈஸியாக இறங்கிடும். இந்த மாதிரி நான் எல்லா டப்பாக்களிலையும் செடிகளை நட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சிறிய கட்டிங்கில் இருந்தே நம்ம பெரிய மல்லி செடிகளை ஈஸியாக உருவாக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாக்களை வளர்க்குறதுனால நம்ம ஈஸியாக அதை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பெரிய தொட்டிகளை மாற்றி விட்டுடலாம். இப்போ எல்லா செடியும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. இது ஒரு 20-25 நாட்கள் கழித்து தானாகவே துளிர் வர ஆரம்பிச்சிடும். அப்பப்போ தண்ணி மட்டும் தெளித்து விட்டால் போதுங்க. மழை காலங்களில் இந்த மாதிரி சின்ன கட்டிங்கில் இருந்தே நம்ம பெரிய செடியை ஈஸியாக உருவாக்கிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச ஒரு மல்லி செடி. சின்ன கட்டிங் வச்சது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த சீசனுக்கு நான் நிறைய மல்லிப்பூவும் அதில் எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் யார்கிட்டையாவது மல்லி செடி இருந்தால் ஒரு சின்ன கட்டிங்கை வாங்கிட்டு வந்து உடனே நட்டு வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.